வணக்கம், நான் உங்கள் ஃபினிக்ஸ் இந்தியா சதீஷ். 24/10/2020 இந்த வாரத்தோட கடைசி நாள். இன்றைக்கு நம்ம மார்க்கெட் காலையில பாசிட்டிவ்ல இருந்தாலும் க்ளோசிங்ல நெகட்டிவ்ல இருக்கு. வாராந்திர அடிப்படையில் பாசிட்டிவ் க்ளோசிவ் இருந்தாலும் தங்கம் கண்டினியூவா ஏற்ற இறக்கத்தோட இருந்தாலும் இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல குரூட் ஆயில் அரௌண்ட் 9% இந்த ஒரே வாரத்துல ஏறி இருக்கு. எதனால இந்த திடீர் ஏற்றம், குரூட் ஆயிலோட விலை ஏற்றம், மார்க்கெட்ல என்ன சொல்ல வருது அப்படிங்கிற டீட்டெயில் தகவலோட அப்கமிங் போனஸ் ஸ்டாக் ஸ்பிளிட்ஸ் தான் பார்க்க போறோம். ஏற்கனவே இந்தியா ஆயில் விலை கம்மியா இருக்குன்னு ரஷ்யா கூட டீல் போட்டு ஆயில் வாங்கிட்டு இருக்காங்கிறது நமக்கு எல்லாம் தெரியும். இதுல அமெரிக்க இந்தியா ரஷ்யா கூட ஆயில் வாங்கக்கூடாது, ஆயில் வாங்குறதுனால மட்டும்தான் ரஷ்யாவுக்கு உக்ரைனோட போர் தொடர்ந்து நடத்துறதுக்கான பணம் வந்துட்டு இருக்கு. சோ அதனால மறைமுகமா இந்தியா ரஷ்யாவுக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க, அவங்களோட எக்கனாமியை டெவலப் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த சூழ்நிலையில பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட மிகப்பெரிய ஆயில் நிறுவனங்களான ரோஸ்நெட், லூகோயில் இந்த 2 நிறுவனங்களுக்கு மேல அமெரிக்கா அதிரடியா தடை போட்டிருக்காங்க. இதோட எக்ஸ்பெக்டேஷன் தான் மார்க்கெட்ல ஆயில் பயங்கரமா ரைஸ் ஆயிட்டு இருக்கு. ஏற்கனவே இருக்கக்கூடிய சப்ளை எந்த அளவுக்கு டிஸ்ட்ரிபியூஷன்ல பாதிப்பு உருவாக்கும் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கிறதுனால மார்க்கெட்ல தடாலடின ஏற்றம் இருக்கு. ஏறத்தாழ அரௌண்ட் $61 வரைக்கும் பிரெண்ட் க்ரூட் ஆயில் இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல வந்துருந்துச்சுங்க. அது இப்போ அரௌண்ட் $66 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நாம கோல்டு சில்வரை பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில கடந்த ஒரு வாரமா க்ரூட் ஆயில்ல இந்த அதிரடியான மாற்றம் நடந்திருக்கு. இந்த 2 கம்பெனிகளுக்கு தான் தடை போட்டிருக்காங்க. அப்போ ஒபெக்ல இருக்கக்கூடிய மற்ற கண்ட்ரிஸோடைய கம்பெனிஸுக்கும் ஏதாவது ரிலாக்ஸேஷன் கொடுத்திருக்காங்களா, உற்பத்தி அவங்க அதிகப்படுத்திருக்காங்கன்னு பார்த்தா அங்கேயும் இல்லைங்க, அங்கேயும் டைட்னஸ் பண்ணிருக்காங்க. அப்போ இந்த டைட்னஸ் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா சப்ளை குறைஞ்சு போயிருது, டிமாண்ட் அதிகமாகுது, விலை ரைஸ் ஆகுதுங்க. ஏற்கனவே நம்ம பார்த்துக்கூடிய தங்கம், சில்வர் இந்த மாதிரிப்பட்ட விலை ஏற்றங்கள் நமக்கு ஒரு சைட்ல சேஃப்டி ஹவனுக்காக மாறுறாங்கன்னு சொன்னா கூட குருடாயிலுடைய பிரைஸ் ரைஸ் ஆகுது. வேர்ல்டு வைடா எல்லாருக்குமே பிரச்சனையா இருக்கும். எப்படின்னா அடிப்படை தேவைகளுக்கான எல்லா பொருட்களுமே, அதே மாதிரி உணவு பண்டங்கள் இருக்கு இல்லையா, இதோடைய பொருட்கள் எல்லாத்துக்குமே வாகனங்கள் தேவைப்படும், அதுக்கு ஆயில் தேவைப்படும். அதனுடைய விலை ஏறுச்சுன்னா எல்லா பொருட்களையும் ரிஃப்ளெக்ட் ஆகும். நீங்க வாங்கக்கூடிய உங்களுடைய செலவுகள், அன்றாட செலவுகள் அது பாதிப்பு உருவாக்கும். அப்போ ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது இன்ஃபிளேஷனை கிரியேட் பண்ணிடும். கிரியேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா விலைவாசி ஏறும். ஆனா இந்த குரூட் ஆயில் ஏற்றதுனால வேற யாருக்குமே பயன் இல்லையானா நிச்சயமா இருக்கு. ஆயில் செக்டார் இருக்கு இல்லையா, எனர்ஜி செக்டார்ல இருக்கக்கூடிய உங்களுக்கு ஆயிலா இருக்கலாம், கேஸா இருக்கலாம், அவங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும். அதே மாதிரி கச்சா எண்ணெயை வாங்கி ரிஃபைனரி பண்ணி திரும்ப அந்த ஆயில வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்றாங்க இல்லையா, அது மூலமா கேஸ் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்றாங்க இல்லையா, அந்த நிறுவனங்களுக்கும் அதோட சப்சிடரி நிறுவனங்களுக்கும் வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க. இதோட குரூட் ஆயில் திரும்பவும் கண்டிப்பா விலை ஏறிட்டு இருந்துச்சுன்னா அது இந்தியன் மார்க்கெட்டா இருக்கலாம், உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா இன்டர்நேஷனல் மார்க்கெட்டா இருக்கலாம், எல்லா இடமுமே இது ரிஃப்ளெக்ஷன் இருக்கும். சரி, நம்ம மார்க்கெட் ஏற்கனவே நம்ம பேசின மாதிரி இந்த வாரம் ஸ்லைட் பாசிட்டிவ்ல தான் முடிவடைஞ்சிருக்கு. வாராந்திர அடிப்படையில் ஸ்லைட் பாசிட்டிவா இருந்தாலும் இன்னைக்கு நெகட்டிவா பார்க்க முடிஞ்சிச்சு. ஏற்கனவே நேற்றுக்கு நிப்டி 50 பொறுத்தவரை 26,000 மார்க்குக்கு மேல போயிருந்தாலும் சஸ்டைன் பண்ணி க்ளோஸ் ஆகலன்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இல்லையா. இன்னைக்கு நிப்டி 25,795 96 புள்ளிகள் இழந்து க்ளோஸ் ஆயிருக்கு. சென்செக்ஸ் 84,211 344 புள்ளிகளை இழந்து க்ளோஸ் ஆயிருக்கு. நிப்டி 50 வாராந்திர அளவில் பார்க்கும்போது 85 புள்ளிகளை ஆட் பண்ணிருக்குங்க. இது உண்மையிலே பாசிட்டிவான விஷயமா தான் பார்க்க முடியுது. இன்னைக்கு நம்ம மார்க்கெட்ல ஹிண்டல்கோ அரௌண்ட் 4%, பாரதி ஏர்டெல் 1.25%, ONGC 1% பாசிட்டிவ் க்ளோஸ்ல இருக்கு. டாப் லூசர்ஸ் பாத்தீங்கன்னா சிப்லா, ஹிந்துஸ்தான் யூனிலிவர், மேக்ஸ் ஹெல்த்கேர்லாம் அரௌண்ட் 2-3% வரைக்கும் இருக்கிறாங்க. இந்த வாரத்தோட சூப்பர் ஸ்டார் ஸ்டாக்னா ஹிண்டல்கோ தான் சொல்ல முடியும். அரௌண்ட் 6.7% இந்த வாரம் மட்டும் அந்த ஸ்டாக் ஏறி இருக்குங்க. எட்டர்னல் இந்த வாரத்தோட டாப் லூசரா இருக்காங்க. அரௌண்ட் 4.7% இந்த வாரத்துல இந்த ஸ்டாக் வீக்கா க்ளோஸ் ஆயிருக்கு. இனி வரக்கூடிய வாரத்துல போனஸ் எதுவும் இல்லைன்னா கூட இன்னைக்கு 24ஆம் தேதி டிஜிகோ ஸ்டுடியோஸோட 1:1 போனஸ் இருக்கு. இந்த ஸ்டாக் யாராச்சும் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்க போர்ட்ஃபோலியோ செக் பண்ணுங்க. அதே மாதிரி அப்கமிங் ஸ்டாக் ஸ்பிளிட்ல அக்டோபர் 28ஆம் தேதி கேஎஸ்சி இருக்குது, 1:10 இருக்குது. ரெக்கார்ட் டேட் 28ஆம் தேதி ஏற்கனவே சொல்லிட்டோம். BEML நவம்பர் 3ஆம் தேதி 5:10 இருக்குதுங்க. இந்த ஸ்டாக்ஸை ஹோல்ட் பண்றவங்க உங்க போர்ட்ஃபோலியோ நீங்க செக் பண்ண வேண்டிய நேரம். தங்கத்தை பொறுத்தவரை 24 கேரட் 12,437 ரூபாய்க்கும், 22 கேரட் 11,400 ரூபாய்க்கும் ட்ரேட் ஆயிட்டு இருக்குங்க. ஏற்கனவே 12,500 ரூபாய்க்கு மேல பயம் காமிச்சிட்டு இருந்த தங்கம், நகத்தங்கம் விலை கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு இருக்குது. இருந்தாலும் வால்டைல் இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. வேர்ல்டு வைடா இருக்கக்கூடிய அன்சர்டனிட்டி அது அப்படியே இந்த புல்லியன்ல ரிஃப்ளெக்ட் ஆகுங்க. சில்வர் 1 கிலோ 1,70,70,000 ரூபாய்க்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 2,07,000 ரூபாய்க்கு போன சில்வர் அரௌண்ட் 37,000 ரூபாய் ஒரு கிலோக்கு மட்டும் குறைஞ்சிருக்குங்கிறதையும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இந்தியன் ரூபி டாலருக்கு எதிராக 87 ரூபாய் 77 காசுகள்ல க்ளோஸ் ஆயிருக்கு. எஃப்ஐக்கள் இன்றைக்கு 621 கோடி ரூபாய்க்கு இந்தியாவில் வாங்கியிருக்காங்க. இன்னைக்கு நம்ம மார்க்கெட்டோட முக்கியமான செய்திகள் இவ்வளவுதான். நாம எப்பவுமே சொல்ற மாதிரி இது முழுக்க எஜுகேஷனல் பர்பஸ் மட்டும் தான், நாட் ரெக்கமெண்டேஷன். வெறும் 100 ரூபீஸ்ல ஸ்டாக் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட், ETF, டிஜிட்டல் கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ண முடியும். இந்த மாதிரிப்பட்ட சிம்பிளான இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குங்கிறது எல்லா மக்களுக்கும், குறிப்பா யங்ஸ்டர்ஸ்க்கு ரீச் ஆகணும் தான் இந்த வீடியோவை நம்ம டே டு டே போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு வேல்யூபிள்னு ஃபீல் பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. See you tomorrow, another super topic.